ஏய் தண்ணிக்குள்ள போடுறாத. ஐயோ பாவம். சரி போடு. போ போ. என்ன நீ மீனை பிடிக்கிற மறுபடியும் தண்ணியிலே போட்டுற? உனக்கும் ஆனந்துக்கும் தான் கல்யாணம் முடிவு பண்ணுமே, அது என்கிட்ட கேட்ட முடிவு பண்ணீங்க. நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன் செலக்ஷன் கரெக்டா இல்லையே, தப்பா இருக்கே, அதாம்மா பிரச்சனை. என் செலக்ஷன் எப்பவுமே தப்பா இருந்தது இல்லப்பா. அப்போ கோடீஸ்வர மாப்பிள்ளை வேண்டாம் சொல்லிட்டு ஒரு பிச்சைக்கார மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறியா? கோடீஸ்வர மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு டைவர்ஸ்னு போறதை விட ஆசைப்பட்ட மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு கஷ்டப்படலாம். அதுல தப்பே இல்லப்பா. காரு பங்களான்னு அந்தஸ்தோட இருக்கிற ஆனந்தங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிற முத்து எங்க? தங்கத்திலேயே செஞ்சாலும் செருப்ப காலில் தான் போட முடியும். கல்லுலயே செஞ்சாலும் கடவுளை கையெடுத்து தான் கும்பிடுறோம். முத்து எனக்கு கடவுள் மாதிரி. உங்க சம்மதத்தோட ஊரறிய எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களை கோயிலுக்கோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கோ போகும்படியா பண்ணிடாதீங்கப்பா, ப்ளீஸ். உன்னை இங்க வர சொன்னதுக்கு காரணமே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. ஒரு மகாராணி மாதிரி நீ நம்ம வீட்டுல வளர்ந்துட்ட. நீ எப்படிமா அந்த வீட்டுல போயிட்டு அடுப்படியிலையும் கிணத்தடியிலையும் கஷ்டப்பட போற? எனக்கு பிடிக்கலனாலும் நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப உங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுவியா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, முதல்ல உன் புருஷன் அந்த வீட்டுல இருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துரு. அவனுக்கு ஒரு காட்டில் மில் வச்சு தரேன், அதை வச்சு அவன் பொடிச்சிட்டோம். உன் நன்மைக்காக தான் சொல்றேன். உன் புருஷனுக்கு ஒரு அந்தஸ்து வேண்டாம்? உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா அண்ணன் தம்பி கிட்ட உன் புருஷன் தனியா பிரிச்சு தண்ணி கொடுத்தன போற வழியா பாரு. என்ன? சரிப்பா. எத்தனை நாளைக்கு உன் குடும்பம் பிரியாம இருக்கும்? நாளைக்கு உன் தம்பிங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் குடும்பம் வந்துட்டா உன் கூடவே இருந்துருவாங்களா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பத்தா. என்னம்மா அது? கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல வீட்டுக்கு வர்ற, ஒரு சுமங்கலியா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. 3 தலைமுறை பார்த்திருக்கீங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காம வேற யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சொல்லுங்க? நல்லா இருங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாங்க 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பத்தா. நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். பொண்ணு மாப்பிள்ளை அப்படியே நில்லுங்க, ஜோடியா ஒரு போட்டோ எடுத்துடலாம். என்னங்க, உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் வர சொல்லுங்க, சேர்ந்தே போட்டோ எடுத்துக்கலாம். நீயே கூப்பிடு. பெரியத்தா நீங்களும் வாங்க. நாங்க எதுக்குமா, நீங்க எடுத்துக்குங்க. இல்ல முதல்ல வீட்டுல போட்டோ எடுக்கிறோம்,
எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்னா தானே நல்லா இருக்கும். சரிம்மா. யோ பிச்சை இப்படி வாயா. டேய் போடா அந்த பக்கம். எப்படி கரெக்டா போட்டோம் பிச்சா? இல்ல நீ உட்கார்ந்து எழுது வா. ஏய் சண்முகம், உங்க அண்ணன்கிட்ட நீயாவது சொல்லக்கூடாது? கல்யாணம் தான் ஆச்சே, இன்னும் ஏன் இந்த பிச்சை பைய கூட சுத்துறான்? அந்த பிச்சை பைய ஒரு உருப்படாத பையன், பொறுக்கு. அப்பத்தா நீங்க யார பத்தி சொல்றீங்க? அப்பத்தா என்ன புகழ்ந்து பேசுறாங்க இல்ல அப்பத்தா? போங்க அப்பத்தா. நிஜமா புகழ்ந்தீங்க? டேய் சார் கொஞ்சம் கிட்ட வாங்க. உங்களை தான். என்ன இப்படி வைக்க போறாரு இவரு? அண்ணே கொஞ்சம் போங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கிட்ட வாங்க. எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். ஒரே ஒரு டவுட். என்னது? கேமரால பிலிம் இருந்ததே. அண்ணே டாக்ஸில போலாம் அண்ணே. அது அப்பத்தா என்னம்மா? சமையல் கட்டு எங்க இருக்கு? வாமா காட்டுறேன், வா. இனிமே நான் தான் சமைக்க போறேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? இத்தனை வருஷமா நீங்க தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்க. இனிமே நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வாமா வா. கௌரிமா. வணக்கம் ஐயா. வணக்கம். சின்னம்மா வீட்டுல இருந்து சீர்வரிசை வந்திருக்கு. அப்படியா? கௌரி, என்னங்க? உங்க வீட்ல இருந்து சீர்வரிசை வந்திருக்குமா? வந்து பாரு. வணக்கம்மா. வணக்கம். ஐயா சீர்வரிசை அனுப்பிச்சிருக்காரு, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்குங்கம்மா. எல்லா பாத்திரத்திலயும் பேர் போட்டிருக்குமா? இந்த சீர்வரிசை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க, எனக்கு வேண்டாம். ஏமா ஏதாவது குறை இருக்கா? இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இது ஏன் பொருள் அது உன் பொருள்னு யாரும் எதுவும் பிரிச்சு பார்க்கல. நான் மட்டும் வந்த உடனே இது ஏன் பாத்திரம்னு பிரிச்சு காட்டணுமா? ராமர் லக்ஷ்மணர் மாதிரி ஒத்துமையா இருக்கிற இந்த குடும்பத்துல நானும் ஒன்னாயிட்டேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். பாத்திரத்துல பேர் எழுதி என்ன மட்டும் தனியா பிரிச்சுடாதீங்க. பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. கிளம்புங்க. சரிங்கம்மா. இந்தங்க. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அண்ணே ரசம் ரொம்ப சூப்பர்ண்ணே. ஆமாண்டா. நீங்க சாப்பிட்டீங்க? இல்ல 2 சொம்பு குடிச்சேன். சாப்பாடு பிரமாதமா. ஏம்மா சாம்பார்ல மசாலா பொடி போட்டியா இல்ல அம்மியில அரைச்சு போட்டியாமா? அம்மியில அரைச்சு தாங்க போட்டேன். அதான் நல்லா இருந்துச்சு. டேய் சொன்னேன்லடா, கையில அரைச்சு போட்டாதான் நல்லா இருக்கும். இருங்க. நீங்க சாப்பாட்டை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அப்பதா
இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க. உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனம்மா. என்ன சொல்றீங்க? இல்லம்மா, கல்யாண வீட்டுல நீயும் உங்க அப்பாவும் தனியா பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். எங்க நீ இந்த குடும்பத்தை பிரிச்சிருவியோன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன். ஆனா பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பாத்தியா, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டுக்கு ஏத்த சரியான மருமக நீதான். எங்க அப்பா என்னை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாரு. புகுந்த வீட்டுல நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்னை தனி கொடுத்துன்னு போக சொன்னாரு. அந்த நேரத்தில் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக நானும் சரின்னு சொன்னேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சமைச்ச சாப்பாட்டுல ஒண்ணுல கூட உப்பு இல்லை. ஆனா புது மருமகளோட மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பார் பிரமாதம், அவியல் பிரமாதம்னு வார்த்தைக்கு வார்த்தை என்ன பாராட்டினீங்களே, அந்த பெருந்தன்மை வேற யாருக்குங்க வரும்? இல்லையே, எல்லாம் சரியா தானே இருந்துச்சு. ஆமா, அதே சாப்பாடு தானங்க நானும் சாப்பிட்டேன். எனக்கு தெரியாதா? நீங்களாவது பரவாயில்ல, நான் சமைச்சதை தான் பாராட்டினீங்க. ஆனா உங்க ரெண்டாவது தம்பி ஒரு படி மேல போய் மாங்காய் பச்சடி சூப்பர்ன்ட்டாரு. அதுக்கு என்ன? நான் இன்னைக்கு பச்சடியே பண்ணலைங்க. பாத்து அண்ணா ம்? இங்க வாங்க. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன். உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? சிகரெட் இருக்கு? இல்ல, வீடுதான் இருக்கு. கொடுங்க. என்ன கேள்விப்பட்டீங்க? உங்ககிட்ட பீடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ம், அண்ணா, உங்ககிட்ட தீப்பெட்டி கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மை இல்ல. இதுக்கு தான் கூப்பிட்டியாக்கும். வேலையை பாருங்க, நான் வெட்டியா பேசிக்கிட்டு. என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்ல. இதானே? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணி. ஒரு நிமிஷம், வெந்நீர் வச்சிருக்கேன். ரெடியான உடனே நானே கூப்பிடுறேன். இல்லம்மா, எனக்கு சுடுதல் எல்லாம் வேண்டாம். பச்சைத்தண்ணில குளிச்சுதாம்மா பழக்கம். இல்ல, சுட வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அட, அவசர வேலை இருக்குமா? நான் பச்சை தண்ணி இல்ல. உன் கொழுந்தும் பிடிக்கிறாராக்கும். அதுக்கு நீங்க காவல். இல்ல, நல்ல அண்ணி, நல்ல கொழுந்த. என்ன பிடிக்கிறாரு? பீடி. பிடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. கண்டதை குடிச்சு உடம்ப கெடுத்துக்க வேணான்னு சொல்லு. ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்குதாம்ல, அதை குடிக்க சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லிடாத. சரி. காஃபி அங்க வச்சிருங்க. நான் பண்றேன், கொடுங்க. பரவாயில்லைங்க. இல்ல, நீங்க சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகுங்க. நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன். இல்ல, வேண்டாங்க. எனக்கும் துணியெல்லாம் அயன் பண்ண வேண்டியிருக்குங்க. நீங்க போங்க. சரி. எனக்கு காஃபி சூடு. என்னங்க துணி? தான் அங்க இருக்கு. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போக போறீங்க? ஐயே, ரொம்ப கன்றாவியா இருக்குமே.
அது என்ன பழக்கம்? எப்ப பார்த்தாலும் நகத்தை கடிச்சுக்கிட்ட. பழகிடுச்சு. புத்திசாலிங்க எப்பவுமே நகம் கடிப்பாங்க. புத்திசாலிங்க கடிப்பாங்க, சரி. நீங்க ஏன் கடிக்கிறீங்க? கடிச்சிட்டீங்க நீ. கொஞ்சம் காலடுங்க. கையை காட்டுங்க. எதுக்கு? காட்டுங்கண்ணா. அட அந்த கை காமிங்க. வாங்க. என்ன சார் இவ்வளவு லேட்டு? அட சதா நகம் கடிச்சிட்டே இருக்காரு. அதான் கையை இழுத்து வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். அப்படி போடு. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இவன் கேட்டானா? இப்படி ஒரு ஆள் இருந்தாதான் இவன் சரியா வருவான். இப்ப என்னடா பண்ண போற? காஞ்ச உடனே நான் மறுபடியும் கடிப்பேனே. நான் மறுபடியும் போடுவேனே. அண்ணா இங்க வாங்கல. என்ன? நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டின. பொண்டாட்டிக்கு நல்லா ஜிஞ்ச கடிக்கிறீங்க. ஐயா சாமி தர்ம பிரபுவே. என்ன சொன்னீங்க? தர்ம பிரபுன்னு சொன்னேன். என்னையா சொன்னீங்க? உங்களைத்தான் தர்ம பிரபு. சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு 2 நாளாச்சு. ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க தர்ம பிரபுவே. டேய் சாமிக்கு 2 இட்லி கட்டி கொடு. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. டேய் சாமிக்கு மெதுவடை மசாலா தோசை சேர்த்து கொடு. வள்ளல் திலகமே, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். டேய் சாமிக்கு வெண்பொங்கலும் கட்டி சட்னி சேர்த்து கொடு. சாமி நான் வரட்டா? தெய்வமே, அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே. எதுக்கடா கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரம் நீ சொன்ன. ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசாலா தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. போட. ஏய் இவனை அடிச்சு துரத்து. வடையால் அடிக்கவா? செத்து போயிருவான். அப்ப இட்லி தான் கரெக்ட். அடி. வாசனை மூக்க தொலைக்குதுடா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். அண்ணே, அதுக்கு தான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல நான். ஏனே இந்த நண்டு வறுவெல்லாம் கிடைக்கும்ல? இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பிச்சா, இங்க வா. இவனையும் சாப்பிட கூப்பிடலாம்ல? என்னண்ணே? என்னடா காலையில இருந்து ஒரு ஆளைய காணோம்? இத கேக்குறதா அங்க இருந்து கூப்பிட்டியாக்கா? நான் எவ்வளவு அர்ஜென்டா போயிட்டு இருக்கிறேன். அப்படி என்னடா அர்ஜென்ட்? நான் என்ன மத்தவங்க மாதிரியா சும்மா வேலை வெட்டி இல்லாம திண்ணையில உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு? தேவையா? ஸ்டார் மூவிஸ்ல டைட்டானிக் இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான். அதை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். என் டைத்தே வேஸ்ட் பண்ணிட்டியா? மன்னிச்சுக்கப்பா. டைட்டானிக் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படணுன்னு சும்மா எப்ப பாரு பவள கொடி அல்லி அர்ஜுனா மாலைன்னு தமிழ் படம் பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கண்ணே. சரிப்பா. வரட்டா? அண்ணா சூப்பர் சமையல். என்ன? வஞ்சிர மீன் குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, நண்டு வறுவல் கூட இருக்குண்ணே. பெப்பர்லாம் போட்டிருக்காங்கல்ல? இல்லப்பா, ஏதோ இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன்னு சொன்னியே. இங்கிலீஷ் படம் என்ன? இங்கிலீஷ் படம் நம்ம ஊர் படம் ஒட்டி தான் உல்டா பண்ணி டைட்டானிக் எடுத்திருக்கான். அத போய் பாத்துக்கிட்டு ஏதோ ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண போறேன்னு சொன்ன. அது நாலேஜ் இல்லாதவன் இம்ப்ரூவ் பண்ண போறானே. நமக்கு எதுக்குண்ணே? என்ன சும்மா சும்மாவா? என்னங்க சாப்பாடு ரெடி. வந்துட்டா நீ வெக்கப்படாம வாங்கண்ணே.
ம் ம் அண்ணி உங்க கல்யாணத்துக்கு கூட நான் தான் பன்னீர் தெளிச்சேன் அண்ணி. அண்ணின்னு கேக்குறதுக்கு எவ்வளவு இதமா இருக்கு. இன்னொரு சிக்கன் சாப்பிடுங்க. என்ன நீ தம்பிக்கு நண்டு பிடிக்கும்னு அவன் ஆசாசியா காத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒண்ணு கூட வைக்காம போற? ஐயோ, இவர்தான் உங்க தம்பியா? எனக்கு தெரியாம போச்சுங்க. பின்ன என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து பேசினா தானே இன்னார் தான் என் குழந்தைன்னு எனக்கு தெரியும். அவன் எப்பயும் அப்படித்தான், கொஞ்சம் வெக்கப்படுவான். எதுக்குங்க வைக்கும்? அண்ணி நினைச்சதாங்க அந்நியமா இருக்கும். அண்ணன்ல பாதி நினைச்சு பாருங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது.